சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பான தாய்மார்களே, உலமாக்களே, நாம் மகரிபு வரை குர்ஆன் போதும் நிகழ்வு நடைபெறும் என்று தர்த்தீபு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் அதற்கு முன்பாகவே அசரிலேயே முடிய வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் அசர் தொழுதற்கு பின்பு ஒரு மஜ்லிஸ் நிறைவு வர வேண்டும் என்பதற்காகவும் அதை தொடர்ந்து பாராட்டு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் தான் கொஞ்சம் நேரம் அதிகம் நாம் எடுத்துக்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, இப்போது பாராட்டு நிகழ்வும் தொடர்ந்து பயானும் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நமது மதரசாவினுடைய இந்த மாலை நிகழ்வு மகரிபுக்கு பின் ஆரம்பமாக இருந்த அந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் அருமை கருதி இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கின்றோம். இந்த இணைய நிகழ்ச்சிக்கு தலைவராக சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய நமது மதரசாவினுடைய ஜாமியாவினுடைய சங்கை மிகுந்த தலைவர், எங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து எங்களோடு ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற எங்களது மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அல்ஹாஜ் எம் அபு தாஹிர் ஹாதியார் அவர்கள் இந்த இணைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதி வழங்குகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் மதரசாவினுடைய கிராத் பிரிவு தஹ்பீஸ் கிளாஸ் ஹிப்ஸ் பிரிவினுடைய உஸ்தாதாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தாரி சாஹிப் சங்கைக்குரிய முஹம்மத் தம்யீஸ் நூரானி ஹசரத் அவர்கள் தங்களது இனிய குரலால் அழகிய கிராத் ஓதி இந்த மஜ்லிஸை துவக்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا
الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم السلام عليكم ورحمة الله சங்கைக்குரியவர்களே, மிகச் சிறப்பாக கிராத் ஓதிய உஸ்தாத் பெருந்தகை அவர்களுக்கு நன்றி. அடுத்து நமது மதரசாவில் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கிராத் பயிற்சியை அவர்கள் தான் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது மதரசாவில் மாணவர்களுக்கு பல சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பயான் செய்கின்ற அழகிய பயிற்சி, கட்டுரை எழுதுகின்ற பயிற்சி, இன்னும் பலவிதமான போட்டிகள் அவர்களுக்குள் நடத்தப்பட்டு கிராத் ஓதுகின்ற பயிற்சி என்று பல பயிற்சிகள் கொடுத்து அவர்களுக்கு போட்டிகள் நடத்தி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக
நாம் பல காரியங்களை செய்து வருகிறோம். அதில் ஒன்றுதான் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியும் கூட. இப்போது அந்த வகையில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக முன்னிலை வகித்த மாணவர்களுக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சி, இன்ஷா அல்லாஹ் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்வு நிறைவு பெற்று நாம் அடுத்த நிகழ்வுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே அனைவரும் அமைதி காத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஜாமியா ஷரத்துல் முபஷ்ஷராவினுடைய மாணவர்கள் கொஞ்சம் முன்னால் அவர்களுக்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜாமியா ஷரத்துல் முபஷ்ஷராவுடைய மாணவர்கள் அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. சும்மா அப்படி சபை கிடையாம அப்படி சின்னதா அப்படி ஒரு நகர்வு, அவ்வளவுதான். பரிசுகள் கொடுக்கும் போது அவங்க அங்கிருந்து தாண்டி தாண்டி வரணும், அதனாலதான். அப்துல் ரஹ்மான் ஜமாலி சார். இப்போது திருமறை குர்ஆனை முழுமையாக நமக்கு ஓதிய ஹாபிஸ் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி, கௌரவிப்பு நிகழ்ச்சி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுகையை அடுத்து தொடர்ந்து அப்படி அந்த நிகழ்வு நடைபெறும். இப்போது நமது மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. கராத் போட்டியில் பரிசுகளை பெறும் மாணவர்களுக்கு நமது மர்சாவினுடைய ஜாமியாவினுடைய சங்கை மிகுந்த தலைவர் அல்ஹாஜ் எம் அபு தாகிர் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள். கராத் போட்டி ஏ பிரிவு, அதாவது இரண்டாம் சும்ராவிலிருந்து தஹ்சீல் சும்ரா வரை முதல் பிரிவு. கராத் போட்டியில் முதல் பரிசை பெறும் மாணவர் பெரியகுளத்தை சார்ந்த தஹ்சீல் சும்ரா ஏ ஃபைரோஸ் கான். இரண்டாம் பரிசை பெறும் மாணவர் சித்தைக்கோட்டையை சேர்ந்த மூன்றாம் சும்ரா எஸ் சையது பாசித் அவர்கள். மூன்றாவது பரிசை நிலக்கோட்டையை சார்ந்த ஐந்தாம் சும்ரா மாணவர் ஏ முகமது முஜாஹித் அவர்கள். அடுத்தபடியாக இரண்டாம் பிரிவு ஹிஃபுல் மாணவர்கள் மற்றும் ஒன்றாம் சும்ரா. முதல் பரிசை பெறும் மாணவர் கம்பத்தை சார்ந்த ஹிஃபுல் பிரிவு ஜே மஹமூத் ரிதா அவர்கள். இரண்டாம் பரிசு பெரியகுளத்தை சார்ந்த ஹிஃபுல் பிரிவு எம் முகமது ஹமீத் அர்ஷத் அவர்கள். இரண்டாம் பரிசை 3 நபர்கள் பெறுகிறார்கள். கம்பத்தை சார்ந்த ஹிஃபுல் மாணவர் எஸ் அல்லமீன் அவர்கள். மதுரையை சார்ந்த ஹிஃபுல் பிரிவு மாணவர் எஸ் முகமது ஷப்பீர் அவர்கள். மூன்றாம் பரிசு கொடைக்கானலை சார்ந்த முதல் சும்ரா மாணவர் ஜே அப்துல் ரஹ்மான். கொடைக்கானல் அப்துல் ரஹ்மான். சரி, அடுத்தபடியாக அடுத்த பரிசுகளை நமது மதுரையை சார்ந்த தொழிலதிபர் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல்லா ஹாஜியார் அவர்கள் வழங்குகிறார். பேச்சு போட்டி முதல் பிரிவு மூன்றாம் சும்ராவிலிருந்து தஹ்சீல் சும்ரா வரை. பேச்சு போட்டியில் முதல் பரிசை பெறும் மாணவர் எஸ் முக்சித் மீரான் சித்தேக்கோட்டை சார்ந்த மூன்றாம் சும்ரா மாணவர். இரண்டாம் பரிசு இனாம்குளத்தூரை சார்ந்த நான்காம் சும்ரா மாணவர் எஸ் முஸ்தார் அஹ்மத்.
மூன்றாம் பரிசை 2 நபர்கள் பெறுகிறார்கள். பெரியகுளத்தை சார்ந்த தக்சீல் சும்ரா மாணவர் எம் ஐரோஸ் கான், கம்பத்தை சார்ந்த 5ஆம் சும்ரா மாணவர் எஸ் முகமது ஷம்சுத்தீன். அடுத்து 2ஆம் பிரிவு இப்திதா முதல் 2ஆம் சும்ரா வரை பேச்சுப் போட்டி. முதல் பரிசு 2ஆம் சும்ரா மாணவர் மதுரையை சார்ந்த எஸ் முகமது உவைஸ் அவர்கள். 2ஆம் பரிசு மதுரையை சார்ந்த 2ஆம் சும்ரா மாணவர் எஸ் முகமது யூசுப் அவர்கள். 3ஆம் பரிசு தேவதானப்பட்டியை சார்ந்த 2ஆம் சும்ரா மாணவர் ஆர் முகமது தாலிப் அவர்கள். அடுத்த பரிசுகளை வழங்குவதற்கு நமது ஜாமியாவினுடைய பொருளாளர் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா அல்ஹாஜ் எம்.ஏ. அசீசுர் ரஹ்மான் ஆலிம் ஹசரத் குப்லாவர். கட்டுரை போட்டி. முதல் பரிசை பெறும் மாணவர் நிலக்கோட்டையை சார்ந்த 4ஆம் சும்ரா எஸ் முகமது ரஃபீக் அவர்கள். 2ஆம் பரிசு கம்பத்தை சார்ந்த தக்சீல் சும்ரா மாணவர் ஏ தௌஃபீக் அவர்கள். 3ஆம் பரிசு சித்தையங்குட்டை சார்ந்த 3ஆம் சும்ரா மாணவர் எஸ் சையது பாசித் அவர்கள். 2வது பரிசு தௌஃபீக். அடுத்த மாணவர்களுக்கு எங்களது சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ரஹ்மத் பள்ளியினுடைய தலைவர் சங்கைக்குரிய நௌஷாத் ஹாஜியார் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். கவிதை போட்டி. முதல் பரிசு திருப்பூரை சார்ந்த தக்சீல் சும்ரா மாணவர் ஏ முகமது ஃபசல். 2ஆம் பரிசு மதுரையை சார்ந்த 2ஆம் சும்ரா மாணவர் எஸ் முகமது உவைஸ். 3ஆம் பரிசு நிலக்கோட்டையை சார்ந்த 5ஆம் சும்ரா மாணவர் ஏ முகமது முஜாஹித். அடுத்து வினாடி வினா போட்டியில் பரிசு பெறக்கூடிய மாணவர்களுக்கு கேடயத்தை வழங்குபவர் நீண்ட காலமாக தென்கரை ஜாமியா மஸ்ஜிதின் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரி, மிகச்சிறந்த தமிழகத்தினுடைய தலை சிறந்த காரிகளில் ஒருவர், சங்கை மிகுந்த PS முகமது அலி மன்படி அல்ஹாத் ஹசரத் துபலா அவர்கள் வழங்குவார்கள். அரபி இலக்கண வினாடி வினா போட்டி. முதல் பரிசை பெறும் குழு 5ஆம் சும்ரா மாணவர் எஸ் முகமது ஷம்சுத்தீன், 4ஆம் சும்ரா மாணவர் எஸ் முகமது ரஃபீக். 2வது குழு 2வது பரிசை பெறும் குழு 2ஆம் சும்ரா மாணவர் எஸ் முகமது உவைஸ், 3ஆம் சும்ரா மாணவர் எஸ் முக்சித் மீரான். 3வது பரிசை பெறும் குழு 4ஆம் சும்ரா மாணவர் ஏ அப்துல் ரஹ்மான், 3ஆம் பரிசை பெறும் குழு 4ஆம் சும்ராவை சார்ந்த ஏ அப்துல் ரஹ்மான், 2ஆம் சும்ராவை சார்ந்த ஏ அஹ்மது இப்ராஹிம். இந்த இனிய நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குமாறு மரியாதைக்குரிய எங்கள் ஜாமியாவினுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்.ஏ. அசீசுர் ரஹ்மான் ஆலிம் ஹசரத் குபலா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. மிகுந்த இந்த கல்லூரி ஜாமியா அஷரத்துல் பஷராவுடைய தலைவர் அல்ஹாஜ் அபூ தாஹிர் ஹாதியார் அவர்களே, முன்னணி வைக்கக்கூடிய நல்லோர்களே, சபையோர்களே, இந்த நிகழ்வு இருக்கின்றதே ஒரு வரக்கத்து மிக்க நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜாமியா அஷரத்துல் பஷரா 20 ஆண்டுகளை தாண்டி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா ஹுசைன் ஹசரத், துணை முதல்வர் அஹத் ஹசரத், பேராசிரியர்கள், மாணாக்கர், மாணவர்கள் அனைவர்களும் ஒழுக்கமும் உயிரும் குணமும் உள்ளவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விளக்கத்து செய்வார். அல்லாஹ் அவர்களுடைய குற்றக்குறையை மன்னித்து தருவானார். தேனி மாவட்டத்திலே பெரியகுளத்திலே ஜாமியா அஷரத்துல் பஷரா ஹயாத்தாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தலீல் ஆதாரமாக முழு குர்ஆனை சுபுஹுகளை இருந்து அஸ்ருடைய நேர வரை ஓதிய மாணவர் அல்-ஹாஃபிஸ் அமானுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தருவானார். பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை தருவானார். அவர்களுக்கு கற்றுத் தந்த மௌலானா ஜியாவுத்தீன் தாவூதி அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவானார். அல்லாஹ்வே இந்த மதரசாவை பொருத்திக் கொள்வாயா. அல்லாஹ் அறம் பெருகச் செய்வாயா, அருள் பெருகச் செய்வாயா, மிகவும் பெருகச் செய்வாயா. அல்லாஹ்வே நாங்கள் பாவம் செய்யும் என்னுடையவர்கள் அல்லாஹ், ஐயோ மன்னிக்கும் என்னுடையவன். நாங்கள் இன்னும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எங்களை கொண்டு நிகழ்ந்த குற்றக்குறைகளை குறைவறுத்து விட அல்லாஹ், மன்னித்து விட அல்லாஹ். அல்லாஹ்வே நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் தடுமாறி விடுவோம் அல்லாஹ். இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை கொண்டு, இந்த குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை கொண்டு இந்த மனித சமுதாயத்திற்கு ஹிதாயத்தை தந்தருவாயா. இறைவா உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னை தவிர உதவி செய்வார் இந்த ஜாமியா அஷரத்துல் பஷரா இருக்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹ். மனிதனுடைய நெஞ்சங்களில் குழப்பங்களை குதர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தீய ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு, தீய மனிதனுடைய போராளிகளை விட்டு, மனசுடைய அளவாகதை விட்டு எங்களை பாதுகாத்தருவாயா. அல்லாஹ்வுடைய அன்பு குழந்தைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, இறையச்சமுள்ளவர்களாக, பெற்றோர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக, பெரியோர்களை மதிக்கக்கூடிய மக்களாக எங்கள் குழந்தைகளை ஆட்சி அருள்வாயாக. எங்கள் குழந்தைகளை ஆப்பிள்களாக, ஆய்வுகளாக, உலக கல்வி கற்ற பட்டதாரிகளாக ஆகக்கூடிய வாக்கியத்தை இந்த மதரசாவிற்கு மீண்டும் மீண்டும் தந்தருவாயா. அல்லாஹ்வே கடலுடைய ஆழத்தை கண்டறிய முடியும் அல்லாஹ், நன்குடைய ஆழத்தை கண்டறிய முடியாது அல்லாஹ்வே. உள்ளம் இருக்கிறதே அது ஒரு சதப்பிண்டம், சமைத்து பட்சிகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டால் பசி அடங்காம். எண்ணுக்கும் செல்லும் அல்லாஹ், மண்ணுக்கும் செல்லும் அல்லாஹ், ஒரு இருப்பிடம் கண்டு ரகசியம் பேசுகின்ற விஞ்ஞானிகள், வலிமார்கள், நாதாக்கள், ஷேக மஷாயிமார்கள் சொன்னார்கள். உங்களுடைய கண்மணி நாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலூபுல் முஃமினீன அர்ஷுல்லாஹ், இறை நம்பிக்கை நிறைந்த உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இருப்பிடம் என்று சொன்னார்கள். சபையோர்களே, புற வாழ்க்கை என்பது வேறு, வெளிவந்தமாக தெரியும். காசு, பணம், சொத்து சுகம் எல்லாம் ஒரு கண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய நிஅமத் கண்ணுக்கு தெரியாது. ஹஜ்ஜிலே 16 தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார். ஆனால் ஹாஜிகள் ரூமிலே தங்கி அமல் செய்யாமல் இருப்பார்கள். அப்போது நான் சொல்வேன், இந்த மிஸ்கின் வீதியிலே ரியால்களும் டாலர்களும் தங்கமும் இருக்கிறது என்று சொல்லி யாரும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் நாம் தூங்குவோமா என்று கேட்பேன். தூங்க மாட்டோம். நன்மை கண்ணுக்கு தெரியாது, ஆனா பணக்காசு கண்ணுக்கு தெரியும். எடுத்துக்கன்னு சொன்னா ஒரு ஹாஜி தூங்க மாட்டாங்க. ஒரு ஹாஜியே தூங்குவாங்களா? அல்லாஹ் வச்சுருவாங்க. ஆனா அது கண்ணுக்கு தெரியுது. ஆனா ரஹ்மத்துல்லாஹிலே ₹1 கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தரும். இது நன்மை. 1 லட்சம் கொடுத்தா 1 லட்சம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை நல்லோர்களுடைய கண்ணுக்கு தெரியும். மதரசா இருக்கின்றதே, என்னுடைய கல்வியினுடைய தலைவர், அவருடைய தாய் மாமா, பெரியகுளத்திலே சீரும் சார்பாக தமிழ்நாடு அல்ல கடல் கடந்த நாடுகளிலே மௌலானா அல்ஹாஜ் முஃப்தி பி
ஞானத்தையும் செல்வத்தையும் வாக்கவி அவருடைய துவாவின் காரணமாக மறைந்தாலும் அந்த வையனை மதரசாவிலே பள்ளியை கட்டினார்கள். அந்த வையனை பள்ளியிலே எங்களுடைய கல்வியினர் தலைவர் அபுதாயிர் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தந்து மதரசாவை ஆரம்பித்து சொன்னார். அல்லாஹ் எங்களுடைய தலைவர்களுக்கும் குடும்பத்திற்கும் சொர்க்கத்தை வாங்கி தருவானாக. மறைந்த எங்களுடைய முஃப்தி சொர்க்கத்தின் நகரத்துடைய கபரை ஒளிமயமாக்கி தருவானாக. குடும்பத்திற்கு வரக்கத்து செய்வானாக. உலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் அழகுமிக்கதாக தருவானாக. நரகத்திற்கு பாதுகாப்பாக. பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் நாயகர்கள் பெற்றோர்கள் சுருக்கம் சென்ற போது சபையோர்கள் பெற்றோர்கள் இந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் தமிழகத்து முஸ்லிம்கள் உலகளாவிய முஸ்லிம்கள் உலகளாவிய மனித சமுதாயத்திற்கு இதாயத்தை தந்தருவானாக. இறைமறை அன்பரை வாழ்வதை பொன்னாவிலே அல்லாஹ் கூறுகிறார். இன்ஷா படைப்பினங்கள் தீவிரவும் ஜாமியா அஷருக்குள் மஷராவை பாதுகாக்கப்படுவானாக என்று வாழ்த்தி விடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மகரிபுக்கு நேரம் நெருங்கிவிட்டது. சரியாக 6:35க்கு பாங்கு சொல்லப்படும். காலையிலிருந்து ஹாஃபில் ஓதிய இந்த புனிதமான குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக அமர்ந்து கேட்ட எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் அல்-ஹாஜ் முஹம்மது மீரான் ரஷாதி அவர்கள் ஹாஃபில் அவர்களை வாழ்த்தி பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஸரத் அவர்கள் காலையிலிருந்து அமர்ந்து முழு குர்ஆனையும் உடல்நல குறைவோடு அவர்கள் கேட்டார்கள். கொஞ்சம் அசதியாக ஹஸரத் அவர்களுக்கு இருக்கிறது. ஹஸரத் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபா கிடைக்க நீங்க அனைவரும் துஆ செய்ய வேண்டும். இப்போது நாம் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். 6:35க்கு பாங்கு. உடனே நம்ம காமத்து சொல்லணும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கு 6:35க்கு பாங்கு சொல்லப்படும். உடன் காமத்து சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் தொடரும். பாராட்டு நிகழ்ச்சியும் சங்கைக்குரியவர்களுடைய சிறப்பு பயானும் நடைபெறும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, மகரிபுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். நமது சங்கைக்குரிய அப்துல் ரஹீம் ஹஸரத் இருக்கிறார்களே, அவர்கள் ஆஷிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி பெருமானாரை பார்த்து அல்லாஹ் ஹரீஸ் என்று சொல்கிறாரோ அதே போன்று அவர்கள் பெருமானாரின் மீது ஹரீஸாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இப்ப நான் சொல்ல வந்த ஒரு சின்ன அறிவிப்பு, நம்ம மஸ்ஜிதுல எல்லாரும் தொழுகிறதுக்கு இடம் பத்தாம இருக்கிறதுனால இங்க இமாம் ஜமாத் இங்க ஒண்ணு நடக்கும். நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அந்த இடம் சுத்தமாக சரி செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கு ஒரு இமாம் ஜமாத்தும் நடக்கும். எனவே தொழுகாமல் யாரும் இருந்து விட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செஞ்சு தயாராக